கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு லோக்கல் செய்தியில கொஞ்சம் தமிழ்நாடு செய்தி அந்த அப்புறம் அஹ், மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள். அந்த செய்தி அதோட தாக்கம் அப்படிங்கிறதா நமக்கு இந்த செய்திகள்னால ஏற்கனவே உங்களுக்கு பெரிய அளவுக்கு மென்ஸ்ட்ரீம் மீடியால இருந்து மத்தியில் வந்திருக்கலாம். இப்போ நம்மளுடைய கருத்தையும் கொஞ்சம் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இது வரைக்கும் நீங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கும் நன்றி. ஏன்னா இப்ப நான் புதுசு புதுசா இப்போ நேத்து இது போட்டிருந்தேன். இந்த மாதிரி கென்யால எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் மூலமா கேட்டு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு. இவ்வளவு வரவேற்பு வரும் நான் உண்மையில எதிர்பார்க்கிறேன். என்னன்னா நிறைய பேர் இன்னும் ஆர்வத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதனால அந்த வரவேற்பு எதிர்பார்க்கல. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ இப்போ ரொம்ப அடுத்து நம்ம முக்கியமா ஒன்னொன்னா சொல்ல போறது அப்படின்னா, இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஆஹ், ஒரு பக்கம் பார்த்தா பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது. ஆஹ், இந்த மாதிரி முன்னாள் குழு தலைவர் துறை தலைவரை கொண்டு இங்க என்ன பண்ணலாம்னு ஆலோசனை பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் புதுசா வந்திருக்காங்கல்ல, அதனால எங்கெங்க எப்படியெல்லாம் கை வைக்கணும்னு தெரியலையோ, அல்லது உண்மையாலேயே லஞ்சம் ஊழல் வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தெரியல. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா வேலையும் குறைஞ்சிருக்கு. என்னன்னா முன்னாடி லஞ்சம் கொடுத்தா வேகமா வேலை நடக்கும் இல்லையா, அந்த வேலையும் நடக்காம லஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப உண்மையிலே பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா மக்களோட குறைகள் தீரவில்லை அப்படின்னு தான். சரி, ஒவ்வொரு செய்தியா பார்த்துருவோம். இப்போ கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்தாங்களா, இல்ல 31 பேருக்கு அரசு வேலை போய் நேரா அப்படி கரூர் வரைக்கும் போய் ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஆர்டர்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த ஆர்டர்ல ஒருத்தருக்கு அதுல நிரந்தர வேலை கொடுக்கக்கூடாது, டெம்பரரி வேலை கொடுக்கணும்னு முதல்ல தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தருக்கு வேலை கொடுத்ததுல அதையும் ரத்து பண்ணி மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுபடி உங்க இஷ்டத்துக்கு உங்க கூட்டம் உங்களை பார்க்க வந்த கூட்டத்துக்கு நீங்க முதலமைச்சராகி அரசு பணி கொடுப்பீங்களா? அப்படின்னா அதை வெளியில என்ன சொல்லிட்டாங்க, நீங்க இவங்க சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சரி உங்க கூட்டத்துக்கு உங்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னா உங்க வீட்டுல உங்க ஆபீஸ்ல வேலை கொடுங்க. அது எதுக்கு கவர்மெண்ட் வேலையை தூக்கி கொடுக்குறீங்க? அப்போ கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உங்களுடைய சொந்தமா இது அப்படின்னு சொல்லி பயங்கரமான மீம்ஸா இருக்கட்டும், அல்லது ஒரு பொதுவான மக்களோட கருத்தா இருக்கட்டும். அது எப்படி அங்க இறந்தவங்களுக்கு நீங்க வேலை கொடுக்குறீங்க? சரி, இதுல சேலத்துல இறந்தாலும் வேலை கொடுப்பீங்களா? அல்லது விக்கிரவாண்டியில இறந்தவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? மதுரையில இறந்தவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா? இல்ல நாகப்பட்டினத்துல இறந்தவங்களுக்கு வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை பார்க்க இதுக்காகவே மருந்து குடிச்சிட்டு வந்தோம் அல்ல என்னமாவது பண்ணிட்டு உங்களை கூட்டத்துக்கு வந்தேன் செத்து போனா அதனால அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வருவாங்களே. அதாவது தப்பான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி இது உயர்நீதிமன்றம் உச்சந்தலையில கொட்டியிருக்கு. நல்ல விஷயம்தான். ஆனா இது அவர் வேலை கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க கூடாது. எப்படி இங்க ஸ்டாலின் ஆட்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க வீட்டுக்கு 10 லட்ச ரூபா, ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தாரோ அது எவ்வளவு தவறோ அது மாதிரி இதுவும் ஒரு தவறு. சரி, இப்ப அடுத்த செய்தி என்னன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நம்முடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறாரு. எப்படி 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அந்த தாவாபடி மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படி லெட்டர் எழுதிக்கிறாரு. இதைத்தானே நீங்க இப்ப திமுக ஆட்சியில லெட்டர் எழுதுறாங்க, படுத்துக்கிறாங்க, லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னு. லெட்டர் எழுதாம இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லெட்டர் எழுதுறீங்கல்ல அப்படின்ற அந்த கேள்வி பெருசா வருது. அந்த கேள்வி வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க லெட்டர் எழுதுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்மளே இப்படித்தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு என்ன, எந்த செய்தியும் பாக்குறது இல்ல நினைக்கிறேன். எந்த செய்தியும் பாக்குறது இல்ல, யார்கிட்டையும் பேசுறது இல்ல, எந்த ஒரு பத்திரிகையாளரையும் பாக்குறது இல்ல. யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னே தெரியல. இதே மாதிரி ஆட்சியில நடத்த முடியாது. நீங்க பத்திரிகையாளர் கடைசி வரைக்கும் பார்க்காம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா என்னன்னா, அப்படித்தான் ஒன்றிய அரசு அப்படித்தான் நினைச்சு ஒரு மோடி யாரையும் பார்க்காம உதாசீனப்படுத்திட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அவருக்கு பயங்கர கேவலப்பட்டு போனாரு. அந்த கேவலம், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்படின்னா, இந்த நார்சிசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், நார்சிசி கேரக்டர் அப்படின்னு. அந்த கேரக்டர் பத்தின டீட்டெயிலாம் வேண்டாம். அதுல ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க.
அந்த இடத்துக்கு நீங்களே திரும்பவும் தள்ளிடாதீங்க அப்படிங்கிறது தான். சரி. அது போக இங்க வந்து சென்னையில சில இடங்கள் சில இடங்கள்ல அதாவது சதுப்பு நில காடுகள்ல ஆ, அ, இது ப்ராப்பர்ட்டி பிளாட் போட்டு அ, வீடு கட்டி வீடை வந்து சொந்தமா வாங்கி அதுக்கப்புறம் கட்டுறவங்களுக்கு அப்புறம் வந்து அதுக்கு பேங்க் லோனு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஏரியானா வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், பெரும்பாக்கம், துரைப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியாக்கள் அத்தனையிலையும் வந்து பேங்க் லோன் கிடையாது. இனிமே வந்து யாரும் விற்கவோ வாங்கவோ முடியாது அப்படின்னு பசுமை தீர்ப்பாயமும் அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயமும் சுப்ரீம் கோர்ட்டும் அதாவது இறுதி உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்ப இதனால ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா 1,50,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான வேற வழி இந்த மாதிரி வந்து பறவைகள் இருக்குது, பூச்சி பூட்டெல்லாம் வர்றது, சதுப்பு நிலக்காடு, அதுக்கப்புறம் வந்து கடலுக்கும் இதுக்கும் நிலத்துக்குமான ஒரு முக்கியமான முகத்துவாரம், அது முக்கியமான கழிமுகம் அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு இடத்துல வந்து பிளாட் போட்டு கட்டினோம்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி டீல் பண்றவங்க எனக்கு என்ன இதை கிடைச்சா போதும் அப்படின்னு தடாப்படான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க இல்லையா சிஎம்டிஏவா இருக்கட்டும் அல்லது வேற பஞ்சாயத்தோ வாட்டவர் யாரெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சீல் வச்சு கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஆட்களை பிடிச்சி ஆப்பு வச்சா இனிமே வந்து யோசிப்பாங்க. ஏன்னா அதாவது இந்த அதிகாரிகளுக்கு வந்து தண்டனை இல்லை அப்படின்ற ஒரு தெனாவட்டில தான் இப்படி பண்றாங்கல்ல. அவங்க ரிட்டையர்ட் ஆகி போயிருந்தா கூட திரும்ப இழுத்து பிடிச்சு அவங்கள வந்து ஜெயில்ல போட்டா அவங்க வந்து அதுதான் குற்றவாளி. முதல் குற்றவாளி வந்து அந்த அதிகாரிகள். அடுத்த குற்றவாளி அங்க மேல இருக்கிற அமைச்சர். முன்னாள் இருந்த அமைச்சரா பரவாயில்ல. அமைச்சர். அதுக்கப்புறம் இந்த பில்டர்ஸ். அதுக்கப்புறம் மக்கள். சரி மக்கள் வந்து கடைசியா தான். ஏன்னா மக்கள் வந்து அரச நம்புறாங்க. எதுக்கு நம்ம மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அரசை வந்து தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அந்த அரசோட அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ பில்டரோ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பண்ற பில்டரோ எல்லாமே வந்து எதுக்கெடுத்தாலும் உதாசீனப்படுத்திட்டு கட்டிட்டே இருப்பீங்களா இந்த மாதிரி தீர்ப்பு உதிரிச்சு ஒரு 1,00,000 கோடிக்கு மேல இழப்புன்றாங்க. 1,00,000 கோடி இழப்பு வேற விஷயம். ஆனா 1,50,000 பேருக்கான எதிர்காலம் அங்க வந்து ஏற்கனவே பாதியில கட்டிக்கிட்டு இருக்குது அப்படியே நிக்குது. இப்போ பேங்க் லோன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்த கட்டம் ரிலீஸ் பண்றதுக்கு பேங்க் லோன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா கொடுத்த வரைக்கும் லோனை கொடுத்த வரைக்கும் அவங்க வந்து வீட்டுல போய் அவங்களுடைய இது எல்லாத்தையும் வசூலித்தான் செய்வாங்க. அப்போ பேங்க் லோனை நம்பி வீடு வாங்கினவங்க, கட்டுறவங்க, அப்புறம் இதை நம்பி வந்து வந்திருக்க பில்டர்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கு. இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேற திரும்ப போயிருக்காங்க. போகட்டும் பார்ப்போம். ஆனா என்னன்னா இனிமேலாவது நம்ம மக்கள் எங்கேயாவது வந்து சொன்னாங்க சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டு ரொம்ப பாடா பட வேண்டாம் அப்படிங்கன்னா அது அந்த செய்தி சொல்றது இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம கசாலிட்டி கோடு மூலமாவும் இது சொல்றோம் அப்படிங்கிறதான். சரி இப்ப பிரைம் மினிஸ்டரோட இன்ஸ்டாகிராம் இருக்க அது வந்து ஒரு வீடியோ வந்து நீக்கிட்டாங்க. அந்த அது எப்படி நீக்க போச்சு எங்க பிஎம்மோட வீடியோ எப்படி நீக்க போச்சு அப்படின்னு சொல்லி மெட்டா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த சம்மந்தப்பட்ட துறை. சரி ஓகே. சரி இப்போ வந்து தமிழ் வாழ்க, தமிழ் முதலிடம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கவிக்கு உதவாது. தமிழ் 3ஆம் இடம். ரைட் ஓகே சூப்பர். யூ ஆர் அக்செப்டட். நீங்க வந்து தமிழ் முதலிடம், தமிழ் 2ஆம் இடம் நோ. யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் தமிழ் வாழ்க, தமிழுக்கு முதலிடம் அதெல்லாம் வந்து வெறும் பேச்சளவு தான். இப்போ இந்த மாதிரி தமிழ் வாழ்த்து பாட்டு எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் இருக்கார் இல்லையா அவர் பேர்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல அவர் பாட்டு வந்து 3ஆவதா பாடப்பட்டது. முதல்ல வந்து வந்தே மாதரம். ஓகே இப்படித்தான் நடக்கும். இதுக்கு வந்து அங்க ஒரு சால்ஜாப் சொல்றதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா நீங்க பண்ற நான் வந்து தாவேக்காவோட அமைச்சர்களுக்கு தாவேக்காவோட அரசுக்கு நான் சொல்றது நீங்க பண்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து மழை போல வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யூ கேனாட் டேக் பேக். நீங்க வந்து இல்ல நாங்க திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. வீணா போயிருவீங்க அப்படிங்கிறதான். நீங்க வந்து யாரு சொல்ல கேட்டோம் நீங்க வந்து பிஜேபியோட ஊதுகுழலா இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுயம் நம்ம யாரு தமிழர்கள் என்ற மக்களுக்கு வந்து தனி குணம் உண்டு. அதை வந்து நீங்க கரெக்டா வந்து காப்பாற்றி ஆகணும். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே பெரிய பேரழிவா இருக்கும். உங்க கட்சிக்கு தான் அழிவா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு பெருசா அழிவோ இல்லையோ உங்க கட்சிக்கு பேரழிவா இருக்கும். அடுத்து தலையெடுக்க முடியாம ஆயிரும். நீங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து என்ன பண்றது தெரியாம மொத்தத்துக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அது மட்டும்தான் இது எச்சரிக்கை. ஏன்னா தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ்ல நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா தமிழ் வந்து பயங்கரமா பழிவாங்கும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதான். சரி இப்ப வந்து நம்ம வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்க அவங்க வந்து நிறைய வழக்குகள்லாம் போட்டாங்க இல்லையா அந்த வழக்குகள் செலவுக்கெல்லாம் என்னன்னா
டக்குன்னு வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்துருக்காரு. யாரு? கபில் சிபல். இந்தப்பா நீங்க வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு பண்றீங்க. அது ரொம்ப முக்கியம். எதுக்காக போராடினீங்க? நீட்டு தேர்வு வினாத்தாள் லீக்கேஜ் இதுக்காக நீங்க போராடினீங்கல்ல. ஓகே. அவரை வந்து நீங்க இவர் வந்து பிரதான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார்ல. அதனால வந்து நீங்க அடுத்த வழக்கு செலவு எல்லாத்துக்கும் வந்து 1 கோடி ரூபாய் நான் தர்றேன். அவர் தர்றாரு. ஒருத்தர் இப்படி தந்தார்னு செய்தி கிடைச்சதுன்னா, அங்கங்க இது சம்பந்தப்பட்ட பிஜேபியை பிடிக்காதவங்க, ஆர்எஸ்எஸ் பிடிக்காதவங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி பனியாசுக்கு மட்டும்தான் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இல்ல அரசு நடத்துறாங்க அப்படின்னு கோபத்தில் இருக்கக்கூடிய நிறைய முதலாளிகள் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? பிஜேபி வந்து காணா போயிரும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த காணா போறதுக்கு வந்து காலம் வந்து வெகு விரைவில் அப்படின்னு தான் தெரியுது. சரி, ஓகே. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். என்னன்னா, மத்திய திட்டக்குழுவோட முன்னாள் துணைத் தலைவர் யாரு? மான்டேக் சிங் அலுவாலியா. அவரை வந்து நமக்கு என்ன சொன்னா, இங்க வந்து புதுசா வந்து ஒரு துறையை கொடுத்து ஆலோசனை இதுக்காக கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நமக்கு தமிழ்நாட்டோட வருவாயை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லீக்கேஜ் எங்கெங்கெல்லாம் வந்து தப்பா போகுதோ அதையெல்லாம் தடுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட மொத்த அந்த பட்ஜெட் இதெல்லாம் வரும்போது அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய அளவுக்கு கடன் வாங்காம நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஆலோசனைக்காக ஒரு 3 மாசத்துல இது வந்து அவங்களுடைய பேப்பர்ஸ் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி 2021 திமுக வந்த உடனே 5 பேர் வந்து முக்கியமான ஆட்கள் ஒரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட்டு வந்தாரு. அதுல வந்து முன்னாள் இவர் வந்து ரகுராம் ராஜன் இருக்காரு, ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தார் இல்லையா, அவர்ல இருந்து ஆரம்பிச்சு 5 பேர் முக்கியமான கூட்டு வந்தாங்க. அவங்களோட ஆலோசனை வந்து அப்பப்ப நடந்துச்சு அப்படின்னாங்க. ஆனா என்ன ஆலோசனை நடந்தாலும் வந்து நம்ம திமுக அது வந்து மக்களோட வந்து கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிருச்சோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆனாலும் இந்த 5 பேரை கூட்டு வந்து அந்த திட்டங்கள் கேட்டதற்கு அது நல்ல விஷயம். அது மாதிரி இங்க வந்து மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில ஒரு குழு, அந்த குழு வந்து பரிந்துரை செய்யுது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். 3 மாசத்துல கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், லீக்கேஜ் இதெல்லாம் போகுது அப்படிங்கிறது வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஒருவேளை மான்டேக் சிங் அலுவாலியா வந்து நீங்க வந்து லாட்டரி டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி விடுங்க நல்லது, அதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டாருன்னா ரொம்ப இவருக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்படி சும்மா ஒரு இதுக்காக போற பக்கம் சொல்றேன். அவர் வந்து இந்த 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 திட்டத்தை வந்து விஷயத்தை சொல்ல மாட்டாருங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. அப்படி சொல்லாம ஜெனரலா என்ன போகுது, லீக்கேஜ் ஆகுது, வருவாய் எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் உலக அளவில் என்ன வந்துச்சு, இந்த மாதிரி ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு ஒரு கம்பெனி, அதோட டாக்கம் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகள் பவுடர், அது வந்து இந்த மாதிரி என்னது கற்பம் இதுல வந்து கர்ப்பப்பையில வந்து புற்றுநோய் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, சொல்லி பெரிய அளவுக்கு போயிட்டு இருந்துச்சா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 52,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கறதுக்கு தயாராக அவங்க வந்து சம்மதிச்சிருக்காங்க. அதுல எப்படின்னா 95% வந்து அமெரிக்கால இருக்கவங்க தான் நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஓகே நாங்க வந்து இழப்பீடு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா தான் இது வந்து இந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்தோடனே அமெரிக்கால வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஜான்சன் ஜான்சன் வந்து ப்ராடக்ட் எல்லாத்தையும் டோட்டலா பேன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அதுக்கு வந்து டோட்டலாவே அது அந்த அமெரிக்கா சம்பந்தப்பட்ட நிறைய நாடுகள்ல அது பிரச்சனை வந்துருச்சு. அதனால ஜான்சன் ஜான்சன் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப இது வந்து இன்னும் 5.5 பில்லியன் US டாலர், அது 52,000 கோடி ரூபாய் அதோட முடியுமா, இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ரேன்சம்ங்கிறது இல்ல, இதோட இது வந்து இழப்பீடு வந்து கொடுக்க போறாங்களா அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் திங் வந்து 52,000 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. என்னன்னா ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, ஒரு பெரிய அளவுக்கு வந்து பிராண்டட் கம்பெனியா இருக்கட்டும், அவங்க அசால்ட்டா அலட்சியமா பண்ற தப்பு இருக்கு இல்லையா, அந்த தப்பு வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப தவறா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ முன்னால ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பில்லியனர்ஸ் அப்படின்னா, ஒரு பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி. ஸோ 100 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணி டாக்ஸ் கட்டின ஆட்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பண்ணா முன்னாடி இருந்ததை விட 4 மடங்கு அதிகமா இருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 140 பேர் இருந்திருப்பாங்க பில்லியனர்ஸ். இப்போ வந்து 576 பேர் இருக்காங்க. ஸோ 4 மடங்கு மேல அதிகம். ஓகே. சரி, இந்த பில்லியனர்ஸ் வந்து டெவலப் ஆகி வர்றதுக்காக எவ்வளவு பேர் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து லோயர் மிடில் கிளாஸா மாறி இருக்காங்க, ஏழைகளா மாறி இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தோம்னா அது வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த மக்களை வயிற்றுல அடிச்சுத்தானே இவ்வளவு நிறைய பேர் வந்து பில்லியனர் ஆகுறது. எப்படி பேங்க்ல லோன் வாங்குறது,
அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரைட் ஆஃப் பண்ண சொல்லிடுறது, எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு அப்புறம் எதிர்க்கட்சிக்கு எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க வேண்டியது, இப்படியே கொடுத்துட்டு அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஆட்டை போட வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க வந்து பில்லியனர் அப்படின்னு சொல்ற மார்க்கெட்ல என்ன இருக்கு? ஏழை மக்களோட வயித்துல அடிச்சு நீங்க வந்து பில்லியனர் ஆகி என்ன அப்படிங்கிறதா? இது வந்து பெரிய பெருமையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெருமை வெங்காயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏழை மக்கள் வயித்துல அடிக்கிறீங்கல்ல, அப்ப நீங்க வந்து ஒழுங்கா பிசினஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது வந்து பாராட்டுதலுக்குரியது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அ நம்ம தமிழ்நாடு வந்து அ ரொம்ப 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 முக்கியமா ஆ என்ன சொன்னாங்கன்னா, வெள்ளை அறிக்கை விட்டாங்க. எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசு எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்குன்னாங்க. சரி, இப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துக்கு விஜய் அரசு, தாவேகா அரசு எவ்வளவு கடன் லோன் வாங்கியிருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா அதிகம் இல்லை ஜென்டில்மேன். இது வந்து ஒரு 20,881.25 கோடி. 20,000 கிட்டத்தட்ட 21,000 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த 3 மாசத்துல. என்ன திட்டங்கள் ரொம்ப பெருசா நீங்க புதுசு புதுசா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க? இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க. அப்ப அடுத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி வந்து தன்னோட முதுகையும் பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் இதே மாரி போச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து கமிட் பண்ணத செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சா, இந்த கடன் இருக்குல்ல, இதே இது வந்து நீங்க 1 வருஷம்னா ரூ. 80,00,000 ரூ. 85,00,000 வரும். 85,00,000 கோடி வரும். இது இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கைய வந்து விரிவுபடுத்திட்டீங்கன்னா, ஒரு 1,00,000 கோடி வந்துரும். 85,000 கோடி பதிலா 1,00,000 கோடி. அப்புறம் 5 வருஷம் வரும்போது 5,00,000 கோடியிலிருந்து 7,00,000 கோடி கடன் வச்சிருப்பீங்க. இப்போ வந்து என்னாச்சு? 13,00,000 கோடி அப்படிங்கிறது 20,00,000 கோடியா நிக்கும். நீங்க என்னத்த சாதிச்சீங்க? இப்போ வருவாய வந்து அத லீக்கேஜ கண்ட்ரோல் பண்ணி, இதெல்லாம் பண்ணி, நீங்க வந்து பழைய கடன்லாம் அடைச்சு, இதுக்கு வந்து வட்டி கட்டணும்ல. இந்த வட்டி கிட்டி எல்லாம் போறதுக்கு. ஸோ இது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம மேகதாது பத்தி முதல்ல பேசணும் இல்லையா? அந்த மேகதாது சம்மந்தப்பட்ட அந்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போ கர்நாடகால ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால இப்போதைக்கு மேகதாது பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம். அப்படின்னு சொல்லி அ முடிவு பண்ணதா ஒரு தகவல் வந்தது. அது முடிவு பண்ணா என்னன்னு தெரியல. ஆனா வந்து க பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இப்போ. அசால்ட் எல்லாம் முடிஞ்சு, அந்த ரிலீஸ் ஆயிருச்சு. படம் ரிலீஸ் ஆகி பெருசாலாம் ஒண்ணும் போகல. இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து என்னத்த பூஸ் பண்ணாலும் பெருசா போகாது. அப்படின்ற நிலைமையில இப்ப வந்து அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, அ லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு. அப்புறம் இவர் நம்ம சீமான் என்ன சொல்றாரு, நீங்கலாம் என்னையா அரசு பண்றீங்க? இங்க அங்க கர்நாடகா ஆட்சி பண்றது காங்கிரஸ் அரசாம். அங்க வந்து அணை கட்டுவோம் நிக்கிறாங்களா, தண்ணி தரமாட்டோம்ன்னு சொல்றாங்களாம். இங்க தமிழ்நாட்டுல வந்து உங்களோட கூட்டணி இருக்கிறதே காங்கிரஸ் ஆட்சியாம். உங்களுக்கு வந்து வக்கு இல்லையா? கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு வக்கு இல்லையா? இல்ல அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு சீமான் வந்து உண்மையிலேயே பயங்கரமா கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு தாவேக்கா விடை சொல்லணும் அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத அப்டேட் பண்ணுவோம். அடுத்த காலையில சந்திப்போம். நன்றி.